ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதிரன் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு எக்ஸசைஸ் 4.1, அதாவது லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர் 4லேருந்து எக்ஸசைஸ் 4.1ல் ஒரு ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே ஒரு 5 சம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5 சம்மும் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸில் இருக்குது. இதை நான் எப்படி உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன், எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறேன். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு சம் என்னென்னா 30% ஆஃப் எக்ஸ் இஸ் 150, தென் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர் நான் இங்கே போடுறேன். ஓகே, 30% ஆஃப் எக்ஸ் இஸ் 150 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 30% அப்படின்னா என்ன பண்ணுவோம், 30/100. ஆஃப் அப்படின்னாவே இன்ட்டு தான் போடணும். நான் ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆஃப் எக்ஸு, ஓகேவா, இஸ் அப்படின்னா ஈக்குவல் டு 150. ஓகே, அப்போ அடுத்து என்ன, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 150. இந்த 30/100 இருக்குல்ல, இது வந்து இந்த பக்கம் அப்படியே போச்சுன்னா 100 இன்ட்டு போட்டு 100/30 அப்படின்னு மாறிடும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் போக்கையில் ரெசிப்ரோக்கலில் மாறிடும். ஓகேவா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? 0 கேன்சல் ஆயிரும். 1 3 is 3, 5 3s are 15, இந்த 0. ஓகே, ஓகேவா? இப்போ என்ன மிச்சம் இருக்குதுன்னா 50 × 10. ஓகே, 50 × 10 என்ன 500. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 500 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல இப்போ என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 500. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் போட்டாச்சு. செகண்ட் சம் என்னென்னு பாருங்கள். 2 minutes இஸ் டேஷ் %. ஓகே, டேஷ் % to an hour. ஓகேவா? இப்போ இந்த 2 minutes டேஷ் % அப்படின்றத நம்ம எக்ஸு அப்படின்னு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம் நான் போடுறேன். செகண்ட் சம்மு 2 minutes is டேஷ் % to an hour. an hour அப்படின்னா 1 hour அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? an hour அப்படின்றத 1 hour அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இங்கே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த 1 hour அப்படின்றதையும் வந்து மினிட்ஸில் மாற்றணும் அப்படின்னா 1 hour ஈக்குவல் டு என்ன 60 minutes. ஓகேவா? அப்போ 1 hour அப்படின்றத நம்ம 60 minutesன்னு மாற்றிட்டோம். இங்கே டேஷ் % அப்படின்றது x% அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அப்போ 2 minutes இஸ் என்ன அப்படின்னா x% to an hour. ஓகேவா? அப்போது என்ன பண்ணுவோம், 2 minutes இஸ் அப்படின்னாவே நம்ம ஈக்குவல் டு போடுவோம். x% to an hour அப்படின்னா x% × 60 அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை அப்படியே இந்த பக்கம் திருப்பி எழுதிக்கலாம். ஏன்னா டேரெக்டாக கொஷின்லேருந்து அப்படியே போட்டோம். ஓகே, அப்போ x% × 60 ஈக்குவல் டு 2 இப்படி எழுதிக்கலாம். x% அப்படின்னா x/100, %னா 100 × 60 ஈக்குவல் டு 2. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸு தான் வந்து கண்டுபிடிக்கணும். 0 கேன்சல் ஆயிரும். 3 2s are 6, 5 2s are 10. ஓகேவா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே 3 இந்த எக்ஸு 3x/5 ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இது என்ன பண்ணுவோம், இந்த 5 வந்து இங்கே மல்டிப்ளை ஆகும், இங்கே 5 வந்து மல்டிப்ளை ஆகும். அப்போ 3x = 10, x = 10/3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம இதில் எப்படி எழுதுகிறப்ப எப்படி போடுவோம் அப்படின்னா இப்போ டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டிவைட் பண்ணோன்னா எப்படி வரும், 3 கீழே போடுவோம், சாரி வெளியில் போடுவோம், 10. ஸோ இப்போ 3 3s are 9, மிச்சம் 1. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மிக்சட் ஃப்ராக்ஷன் எழுதுகிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 1 3 3. ஓகேவா? ஸோ அப்போ x = 3 1/3. இங்கே கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, x%ன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ 3 1/3%. ஓகே, ஸோ அப்போ x = வேல்யூ என்ன அப்படின்னா 3 1/3. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் எழுதிடலாம். புரியும்னு நினைக்கிறேன், ஈஸியான சம் தான். ஓகே, ஸோ அப்போ x = என்ன அப்படின்னா 3 1/3. ஓகே, அடுத்த சம் போகலாம். ஸோ அடுத்த சம் என்ன அப்படின்னா
x% of x equal to 25 அப்படின்னா தென் x equal to என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகே, தேர்டு சம்மு x% of x equal to 25. இப்போ எக்ஸோடது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ எக்ஸு பர்சன்ட் அப்படின்னா 100 போடுவோமா, அப்போ x/100 இன்ட்டு ஆஃப் அப்படின்னாவே இன்ட்டு போடணும், x ஈக்குவல் டு 25. ஓகே, ஸோ இப்போ மேலே உள்ளது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். x இன்ட்டு எக்ஸ் என்ன, x² டிவைடட் பை இந்த 100 ஈக்குவல் டு 25. அடுத்து இந்த 100 வந்து இங்கே மல்டிப்ளை ஆகும். அப்போ x² ஈக்குவல் டு 25 இன்ட்டு 100 அப்படின்னா 2500. ஓகே, இப்போ அது வந்து x²னா நம்ம ரூட்டு போடுவோமா, இப்போ எக்ஸு ரூட்டில் போட்டோம் அப்படின்னா இப்போ இதை பிரித்து எழுதணும். ஸோ இப்போ எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம் அப்படின்னா இதுக்கு ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இப்போ 25 அப்படின்னா 5 5s are 25 சேம் நம்பர். இப்போ 5 இன்ட்டு 5 2 0 இருக்கா, அப்போ அது 100ஆ, அப்போ 10 10s are 100, அப்போ 10 இன்ட்டு 10. ஓகேவா, இப்போ ரூட்டை விட்டு நம்ம வெளியில் எடுக்கிறப்ப 2 5 இருந்தால் ஒரு 5 போடணும், 2 10 இருந்தால் ஒரு 10 போடணும். அப்போ ஒரு ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கிறப்ப ஒரு 5 ஒரு 10, 5 இன்ட்டு 10 50. அப்போ x ஈக்குவல் டு 50 அப்படின்றத ஆன்சர். ஓகே, ஸோ தேர்ட் சம்மோட ஆன்சர் 50. ஓகே, அடுத்து வந்துட்டு ஃபோர்த்து சம். இன் a school of 1400 students there are 420 girls. The percentage of boys in the school. மொத்தம் ஸ்கூலில் வந்து மொத்தம் 1400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் 420 வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க. பாய்ஸோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த சம் எப்படி போடுவோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க, 1400 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, அதில் கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 420. ஓகேவா, அப்போது மொத்தத்தில் இருந்து கேர்ள்ஸை மைனஸ் பண்ணிட்டோன்னா பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிருமா. ஓகேவா, இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பாய்ஸோட வேல்யூ கிடச்சிரும். மொத்தத்துலேருந்து கேர்ள்ஸ் வேல்யூ மைனஸ் பண்ணோன்னா பாய்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ மைனஸ் பண்ணோன்னா 0 0 0னா இது ஒன்று கடன் வாங்குவோம், 10, இங்கே ஒன்று கடன் வாங்கினா 3, ஸோ 10ல் போச்சுன்னா 8. ஓகே, அப்புறம் வந்து இங்கே 3 ஆயிருமா, 3லேருந்து 4 போகுது, அப்போ 13 மறுபடியும் அதுக்கு ஒரு கடன் வாங்குவோம், 13ல் 4 போச்சுன்னா 9. ஓகேவா, ஸோ மிச்சம் 980 வந்து பாய்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா, இப்போ நமக்கு வந்து பாய்ஸ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் கேட்கல, பாய்ஸோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இப்போது நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது பாய்ஸோட பர்சன்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோன்னா, டோட்டல் மொத்தம் எவ்வளோ 1400 பேர். ஓகே, அதை கீழே போட்டுக்கணும். பாய்ஸோடது எவ்வளோ, நம்பர் எவ்வளோ 980. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்டு 100 அப்படின்னு போடணும். ஸோ கீழே வந்து டோட்டலாக போடணும், மேலே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பாய்ஸோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அதனால் மொத்த பாய்ஸோட எவ்வளோ எண்ணிக்கையோ அதை மேலே போடணும், பர்சன்டேஜ்னால இன்ட்டு 100 போடணும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா, இப்போ இதை வந்து 2 டேபிள் அடிக்கலாம், 7 2s are 14. ஓகேவா, இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 4 2s are 8, மிச்சம் 1 போட்டால் 18, 9 2s are 18, 0. இப்போ இதை 7 1s are 7, 7 7s are 49, இந்த 0. ஓகேவா, அப்போது 70. அப்போ 70%. ஓகே, பாய்ஸோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 70% அப்படின்றத ஆன்சர். பர்சன்டேஜ் மறக்காமல் போட்டுடணும். ஓகே, இல்லைன்னா மார்க் கம்மி பண்ணுவாங்க. 70%. ஓகே, ஸோ ஃபோர்த் சம் இதுதான். ஸோ ஃபோர்த் சம்மோட ஆன்சர் என்ன அப்படின்னா 70%. அடுத்து ஃபிஃப்த்து சம் என்னென்னா 0.5252 இஸ் டேஷ் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் அப்படின்னாவே இன்ட்டு 100 தான். ஓகேவா, ஸோ நமக்கு கொடுத்துருக்க 0.5252 அப்படின்றது பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்களா, அப்போ இன்ட்டு 100 பண்ணணும். இன்ட்டு 100 பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த புள்ளி வந்து 2 இந்த பக்கம் தள்ளி வந்துடும். ஓகேவா, அப்போ இந்த பக்கம் 2 இது இந்த பக்கம் தள்ளி வந்துச்சுன்னா இங்கே புள்ளி வரும். அப்போ 52.52%. ஓகே,
இதுதான் ஆன்சர். ஓகே, 0.5252 அப்படின்னு இருக்குது. இன்ட்டு பர்சன்டேஜ் கேட்டால் இன்ட்டு 100 போடுவோம். அப்போ இன்ட்டு போட்டோம் அப்படின்னா இந்த சைடு 2 தள்ளி வரும். டிவைடுனா இந்த பக்கம் போகும். அதாவது மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா இந்த பக்கம் புள்ளி வரும். இதுவே டிவைட் அப்படின்னா இந்த பக்கம் போகும். ஓகேவா? இப்போ மல்டிப்ளைனால இந்த பக்கம் 2 தள்ளி வருது. 2 0னால 2 இது தள்ளி வரும். 1 2 தள்ளி வந்தால் இங்கே வரும். இப்போ 52.52%. ஓகே, ஸோ இதான் இந்த ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் உள்ள அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸை எக்ஸ்ப்ளனேஷனோட முடிச்சாச்சு. ஸோ இந்த சம் வந்து அவ்வளோதான். ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.